பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வர வைக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். தேவ மகிழ்ச்சியின் ரகசியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது இன்றைக்கு இரண்டாவது ரகசியத்தை குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். வாங்க வேத வசனத்துக்குள்ளாக போகலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-20. அதில் ஒரு பாகம் மாத்திரம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். நமது மகிழ்ச்சிக்குரிய சரியான ஆதாரம் நம்முடைய பெயர்கள் தேவனால் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பது தான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அறிவிக்கிறார். இது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. இந்த சந்தோஷத்தை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவே பரலோக மகிழ்ச்சியின் ஆரம்பமாகும். பிரச்சனைகளோ உபத்திரவங்களோ இந்த மகிழ்ச்சியை எடுக்கவோ கெடுக்கவோ முடியாது. உன்னுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா? உன் பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பு. அவருடைய இரத்தத்திலே கழுவப்படு. அப்போது அவருடைய நீதி நாடை அணிந்து கொள்வாய். அப்போது மாத்திரமே உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. எனவே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இருக்கிறதா என்பதை தாமதம் பண்ணாமல் இப்பொழுதே நிச்சயப்படுத்திக்கொள். ஏசாயா 61:10 வாசிக்கும் பொழுது, அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆடைகள் தான் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தருகிறது. ஜீவனுள்ள தேவனை எங்கும் எப்போதும் கூப்பிடுவதற்குரிய தைரியத்தையும் சுயாதீனத்தையும் அளிக்கிறது. இவை நம்முடைய கர்த்தரின் நீதியும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அந்த வேளையிலே அவருடைய ஜீவன் ஆடைகளைப் போல் நமது ஆவியை சுற்றி கொள்கிறது. இதில் நாம் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களினாலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.